सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण நாராயணா அப்படி ஒரு முறை சொன்னாலோ ஹரி அப்படின்று ஒரு முறை சொன்னாலோ எல்லா பாவங்களும் நீங்கி போகும் இல்லையா? இன்றைக்கு 5வது நாளாக பெரிய மகா விரதத்தை ஏற்று எல்லோரும் ஹரிநாமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது மாதிரி நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லா பேருக்கும் கதிமோட்சம்தான். எல்லா பேருக்கும் பவ வினைகளெல்லாம் மாறி நல்ல புத்துணர்ச்சி, எல்லாரும் உற்சாகமாக இன்னும் இந்த தவ யோகத்தில் நாளை மறுநாள் இன்னும் 2 நாள் இருக்குது. இப்போது உங்கள் விரதத்தில் பாதியை கடந்தாச்சு. அதனால் நாராயணருடைய அருள் எல்லா பேருக்கும் கிடைக்கட்டும். பக்த பிரகலாதன்ட்ட பகவான் கேட்குறார், ஏதாவது நீ வரம் வாங்கிக்க, உனக்கு வரம் தர வேண்டும், என்ன வேணும் கேளு அப்படிங்கிறார். பிரகலாதன் முடிந்த முடிவாக சொல்கிறார், நீங்கள் இந்த லோகத்தில் என்ன வரம் தந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு, அதுக்கு ஒரு 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 அற்றம், அது மாறி போகிற தன்மை உண்டு, நிலையாமை. அதனால் எந்த வரம் தந்தாலும் அவையெல்லாம் இந்த உலகியல் நிலையில் சம்சார நிகழ்வில் என்னைய தள்ளி விட்டுரும். மீண்டும் என்னைய அப்படி உலகியலுக்கு தள்ளுறதுக்கு விருப்பப்பட்டு கேட்குறீங்களா அப்படின்னு பிரகலாதன் கேட்குறான். ஆனால் நீங்கள் கருணை கடல், அப்படி என்ன தள்ளிவிட கேட்க மாட்டீங்க. ஆனால் ஒருவேளை என்னை சோதிக்கிறதுக்கு நீங்கள் கேட்கலாம். எப்படி பிரகலாதன் சொல்கிறான், நாராயணன் ஒருவன் தான் எல்லாம், அந்த நாராயணனே எனக்கு வேணும் அப்படின்று இருக்கிற பக்தன் பக்த பிரகலாதன். அந்த பக்த பிரகலாதன்ட்ட அவர் என்ன வேணும் கேளு, எது வேண்டுமென்றாலும் தரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த என்னை சோதிக்கிறீர்களா, இவன் எப்படி விரும்புகிறானா, உலகப் பொருள்களை விரும்புகிறானா இல்லையா? நமக்கு ஏதாவது பலன் தேடி போனால் இந்தாங்க இதை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னால் திருப்தியாகி திரும்பி போயிடுவோம் இல்லை? அன்றைக்கு சொன்ன கதை போல் குழந்தைகள் அழுகிற குழந்தைக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்தா அதுக்கு கொஞ்ச நேரம் திருப்தி ஆயிடுது. அதை மாதிரி நமக்கும் இந்த உலகியலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் விடாப்பிடியாக கோயிலுக்கு போவோம், பிரதோஷத்துக்கு போவோம், அல்லது திருக்கார்த்திகைக்கு போவோம், அல்லது பௌர்ணமி விரதத்துக்கு போவோம், அப்படி போவாங்கல்ல. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல சம்பத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தொழில் வாச்சிட்டு அப்படி வைப்போம். அதுக்கும் பிறகு பகவான்கிட்ட போகிறதுக்கு அவங்களுக்கு முடியாது, அப்படி தானே? அதை வச்சே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு தோட்டந்துறவு கிடச்சிட்டேன்னா அதிலேயே போய் சிக்கிடுவாங்க. அப்போ ஏதாவது ஒன்றை கொடுத்தா, இப்போது நாய் குலைச்சிட்டே வருது, அப்போ ஒரு பிஸ்கட்டை போட்டுட்டா அதுக்கும் பிறகு அது அப்படி போயிடும் இல்லையா? பகவானும் நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கரையேறி போகலாம், பகவானை நெருங்கிடுவோம்
இனி நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் இதுவரை அனுபவிக்காத ஒரு புதுசை நமக்கு தந்துடுவார். தந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? ஓ, இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பல ஜென்மம் அதிலே கழிச்சிருவோம். இதுதான் உலக இயல்பு. மயக்கத்தை தருவதற்காக ஏதாவது ஒன்று கிடைக்கும். கோயிலுக்கு போனாலோ அல்லது வேறு ஒரு பெரிய வைராக்கியத்தோடு போனாலோ அந்த வைராக்கியத்தை உடைப்பதற்கு, அந்த நம்முடைய பாதையிலிருந்து தடைப்படுத்துவதற்கு பகவான் என்ன செய்வார்? ஏதாவது சொல்லுவார். அதைத்தான் திருமூலர் சொல்லுகிறார். ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ. ரொம்ப அர்த்தமாக சொல்கிறார். ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு போல்னு சொன்னால், பெரிய கூண்டு வச்சுருப்பாங்க காட்டில். நம்ம வீட்டில் எலி பொறி வைப்போம், அதை மாதிரி புலிகளை எல்லாம் பிடிக்கிறதுக்கு பெரிய கூண்டு வச்சுருப்பாங்க. அந்த புலி உள்ளே போயிட்டு எடுத்து வரணும் இல்லை சௌரியமாக, அது மாதிரி பெரிய கூண்டு. அந்த கூண்டுக்குள்ளே எதை கட்டி போட்டிருப்பாங்க? ஒரு ஆட்டை கட்டி போட்டிருப்பாங்க. ஆட்டை கட்டி போட்டு ஒரு கொஞ்சம் குலையம் போட்டு அப்படி வச்சுருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சோடனே ஆடு என்ன செய்யும்? யாரும் இல்லாத இடத்துல மான்னு கத்தும். அப்போ காட்டில் ஒரு ஆட்டு சத்தம் கேட்டோன்னா புலிக்கு வேட்டை தானே, எங்கே இருந்தாலும் அது என்ன செய்யும்? ஓடி வரும். வந்து அந்த கூட்டுக்குள்ளே சாடி ஆட்டை பிடிக்கும். பொறி அடைஞ்சிரும். பொறி தட்டுப்பட்டு கூட்டுக்குள்ளே என்ன மாட்டிக்கிடும்? இப்போ புலி மாட்டிக்கிடும். அப்போ ஆடு காட்டி, ஆடுன்னா நம்ம சாதாரண ஆடு தான். ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு போல், கூண்டுக்குள்ளே பிடிக்கிறது மாதிரி, என்னை மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ. மாடு என்றால் செல்வம். செல்வத்தை காட்டி என்னைய மதிமயக்கிட்டான். நல்ல பெரிய பக்தர்களுக்கு கொஞ்சம் பொருள் கிடச்சிட்டா போகிறோம். அந்த பொருளை சும்மா வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்களா? என்ன வியாபாரம் செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம், இதை எப்படி 3 மடங்காக பெருக்கலாம் அல்லது 5 மடங்காக பெருக்கலாம், இதுக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்தனை முழுதும் எங்கே போயிடும்? அங்கேயே போயிடும். பிறகு வரமாட்டாங்க. நிறைய பக்தர்கள் நமக்கு தெரிஞ்ச அப்படி இருக்கிறாங்க இந்த அனுபவத்திலே. ஆனால் இதை விட பெரிய அனுபவம் உள்ளவங்களுக்கு நிறைய இருக்கும். அப்போ மாடு காட்டினால் கொஞ்சம் செல்வத்தை கொடுத்துட்டா மதிமயங்கி போவாங்க. அது மாதிரி என்னை மதிமயக்கலாகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேண்டுமே. எனக்கு வேண்டியது வீடு தான். வீடு என்றால் பிறவி இல்லாத அந்த பெரு வாழ்வு, பெருவீடு. அப்படி திருமூலர் சொல்கிறார். அது மாதிரி தான் எல்லா பக்தர்களுக்கும் ஏதாவது ஒன்று கிடச்சிட்டேன்னா, பிரம்மதேவனை நோக்கி இரணியன் பெரிய தவம் செய்தான். அவன் பெரிய வரம் வாங்கினான். அந்த வரம் எப்படி கேட்டிருக்கலாம்? எனக்கு வீடு பெற்ற தாருங்க, இறைவனுடைய திருவடியை தாருங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஆனால் அப்படி கேட்கல. வேறு செல்வங்கள் எல்லாம், வாழ்வு வரமெல்லாம் கேட்டான். அதனால் அவனுக்கு என்ன வந்தது? அழிவு வந்தது. அப்படி தானே? அதனால் ஏதாவது ஒன்று கிடைத்தால் அதை பிடித்து கொண்டே அதிலே சுற்றுவோம். இந்த பிரகலாதன், பக்த பிரகலாதன், அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உம்முடைய திருவடியே போதும் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக சொல்லிட்டார். இதுக்கு மேலே சோதனையே இல்லை. அதுக்கு பிறகு பகவான் என்ன செய்ய மாட்டார்? கொஞ்சம் மனம் அசைஞ்சன்னா அப்போ பிடிச்சிருவார். கொஞ்சம் மனம் அசையலை அப்படின்னா கொஞ்சம் கூட்டு வைக்க போகிறாங்க சாப்பாட்டில், கொஞ்சம் அரை மனசில் அப்படின்னோ இல்லாட்டு வேண்டாம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னால் அவங்க வைப்பாங்க. வேண்டாம் யான்னு சொன்னால் நிறுத்தாங்க. சரிதானா? இது மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லையும். கொஞ்சம் நமக்கு மனக்குழப்பம் இருந்தோம்னா கொஞ்சம் ஒரு அதை என்ன செய்வாங்க, ஒரு 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 தயக்கம் மாதிரி, கொஞ்சம் விருப்பமும் கொஞ்சம் அப்படி இருந்தோன்னா தந்தா நல்லது தானே அப்படி நினச்சா தந்துடுவார். இப்போ பகவான் சொல்கிறாரு, பிரகலாதா நீ பக்தர்களில் சிரோமணி, உன்னை 14 லோகமும் புகழப்போகிறது. நீ எக்காலத்திலும் நீதான் உதாரண புருஷன்.
பக்த பிரகலாதன் தான் உதாரண புருஷன், முன்மாதிரி. எந்த காலத்திலையும் உன்னுடைய வரலாற்றை வைத்து நிறைய பக்தர்கள் உருவாகுவார்கள். அது மாதிரி உனக்கு சிறப்பு இருக்குது. அதனால் ஒரு மந்திர காலம், ஒரு மந்திரம். ஆனால் பிரம்மதேவனுடைய ஆயுள் காலத்தில் ஒரு பகுதி, ஒரு மன்வந்தரம். அந்த ஒரு மன்வந்தர காலம் நீ இந்த அரச குலத்துக்கு தலைவனாக இருந்து நீ ராஜ்யத்தை ஆளணும். அதனால் உனக்கு இப்போவுமே உன்னைய இரணியனுடைய வாரிசு அப்படின்னு சொன்ன முறையில் இந்த சிம்மாதனத்துக்கு உன்னைய பட்டம் சூட்டுவாங்க. நீ சிறந்த அரசனாக, நேர்மையானவனாக, சிறந்த பக்தனாக, எல்லாம் இறைவனுடைய செயல் என்று எண்ணி செய்கிற செயல்களையெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து, இறைவனுக்கு நம்ம என்ன செய்தாலும் யாருக்கு அர்ப்பணிக்கணும்? இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். எந்த செயல் செய்தாலும் அது இறைவன் பணி, இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து பயனில் பற்றில்லாமல் என் ஒருவனுக்கே அனைத்தையும் சமர்ப்பித்து எந்த விதமான கர்ம பந்தமும் இல்லாமல் நீடூழி இப்புவியில் வாழ்வாயாக. பின்னர் உனக்கு என்னுடைய திருவடி பேற்றை தருவோம். உன்னுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையட்டும் அப்படி என்று சொல்லி வரம் கொடுத்து பகவான் மறைந்தார். பிரகலாதன் மற்றும் உள்ள தேவர்களெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இது மாதிரி நாரத மகரிஷி தர்மநந்தனுக்கு சொல்லி வருகின்ற போது கஜேந்திரனை பற்றி சொன்னார். கஜேந்திரன் என்பவர் அவர் இந்த பிறவியிலே யானை, அதற்கு முன்பிறவியிலே அவர் மதுரையில் ஆட்சி செய்த ஒரு மன்னன். அவருக்கு சாபத்தின் காரணமாக இந்த காட்டிலே வாழுகின்ற யானை பிறவி கிடைத்தது. அது கஜம் என்று சொன்னால் யானை, கஜேந்திரன் அப்படின்னு சொன்னால் யானைகளின் தலைவன். அது காட்டிலே அந்த 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 அதை அந்த அவ் இனத்தை சார்ந்த பிடியுடன், பிடி என்றால் பெண் யானை, அப்படியே தன்னுடைய குட்டி யானைகள், இது மாதிரி ஒரு பெரிய குடும்பமாக அது கானகத்திலே வாழ்ந்து வந்தது. ஆனால் இந்த கஜேந்திரனுக்கு பூர்வ புண்ணிய ஞானத்தினாலும் அந்த சன்மார்க்க சத்சங்கத்தினாலும் யானையாக பிறந்திருந்தாலும் அது தினந்தினமும் மலர் பறித்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த ஒரு சிறந்த ஒரு நல்ல பூஜனையை, இறைவனை பூஜிக்கின்ற பூஜனையை செய்து கொண்டிருந்தது. இங்கு திருவானைக்காவிலே யானை பூஜிக்கும், சிலந்தியும் பூஜிக்கும், யானையும் பூஜிக்கும், சிலந்தியும் பூஜிக்கும். திருவானைக்காவு போயிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். திருவானைக்காவு சமயபுரம் பக்கம் திருவானைக்காவு, என்ன திருச்சி திருவானைக்காவு, ஆனைக்காவு. ஐயாவுக்கு கேட்குதா? மறைஞ்சிருக்கிறீர்கள், இங்கெல்லாம் வந்து முன்னே இருக்கலாமே. திரு ஆனைக்காவு என்ன, அந்த அதில் யானை வந்து தினந்தினமும் பூசிக்கும். யானை எப்படி பூஜிக்கும்? நீரை எடுத்து வந்து பகவானுடைய அந்த லிங்க ஸ்வரூபத்திலே புஷ் அபிஷேகம் பண்ணோம். யானைக்கு அப்படித்தானே முடியும். துதிக்கையிலே தண்ணீர் எடுத்துகிட்டு கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணும் யானை. அது தினமும் அப்படி செய்யும். அங்கு ஒரு சிலந்தி இருந்தது, இந்த 8 கால் பூச்சி சிலந்தி இருக்கிறதெல்லாம் அது இருந்தது. அது என்ன செய்யும்? பகவானுக்கு உடைய திருமேனியில் இலைகளோ தலைகளோ விழுந்துடக்கூடாது. அது எப்போ காற்றடிக்கும் போதெல்லாம் அது விழுது, இது விழுது, சொல்லி விழுது, அது விழுது. என்ன இது? பகவானுக்கு ஒரு கூரை அமைச்சு கொடுக்கறதுக்கு மனிதன் இல்லை. நம்மளாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன, சில இடத்துல வெட்ட வழியில் இல்லை சாமியை இருத்திருக்கா,
அப்படிதானா? நிறைய இடத்துல வெட்ட வெளியில் இருத்திடுவாங்க. அவர் வெயில், மழை, பனி. நம்ம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனால் நம்மளை படைச்ச கடவுள் எவ்வளோ நாள்லையும் இருக்கலாம். அவருக்கு உள்ள மரியாதை நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ ஆனால் அந்த சிலந்திக்கு அப்படி இல்லை. சிலந்திக்கு அந்த லிங்கத்துக்கு மேலே, சிவலிங்கத்துக்கு மேலே, சிவபெருமானுக்கு மேலே எதுவும் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வலை பின்னும். காலையிலேருந்து சாயங்காலம் வர வலை பின்னி நல்லா நீட்டாக இலையெல்லாம் விழாமல் பாதுகாக்கும். இந்த யானை சாயங்காலம் வரும், இது என்ன சாமிக்கு மேலே வலையை பின்னிருக்கு, இந்த சிலந்திக்கு வேலை இல்லை போலுக்கு, அதை டக்குன்னு அப்படி அழிக்கும். அழிச்சிட்டு தண்ணி துதிக்கையில் இருக்கும். வரும்போது தானே சிலர் அபிஷேகம் செய்ய போகிற சமயம் தானே அப்படி பண்ணிட்டு போகிற செம்பில் தண்ணியை ஊற்றிடுவோம். அதுக்கு முந்தி செய்ய மாட்டோம் இல்லை. அது மாதிரி அந்த யானைக்கு வேறு சந்தர்ப்பம் கிடையாது. அது வலையை அழிச்சிட்டு தினமும் இப்படி அது அழிச்சிட்டு போகும். இது பிறகு ராத்திரி முழுதும் போட்டு பந்தல் போடும். என்ன பந்தல் போட்டு கொஞ்ச நேரம் தான் பாதுகாக்கும். அதுக்குள்ளே அது வந்துடும். சாயங்காலம் அது வந்துடும். அப்போ என்னடா பெரியது இந்த யானையினால் பெரிய தொந்தரவு. நான் எவ்வளோ அழகாக பின்னி சாமிக்கு எவ்வளோ சேவை செய்து எவ்வளோ சிரமப்பட்டு காரியம் செய்துட்ருக்கிறேன், இது ஒன்றும் தெரியாத போல் அழிச்சு போட்டுருதுன்னு சொல்லி இந்த சிலந்திக்கு யானைக்கு மேலே கோபம். இந்த யானைக்கும் கோபம்தான். தினமும் இது என்ன வேறு இடத்துல கெட்டு இடம் இல்லையா? வேறு இடத்துல போய் கட்டிக்கிட்டு அது இருந்துட்டு போக வேண்டியது தானே. இங்கே சாமிக்கு மேலே தான் கட்டணுமா? அதுக்கு சிலந்திக்கு மேலே கோபம். யானை இந்த சிலந்தியை கொல்லணுன்னா யானைக்கு அப்படி ஈஸியாக முடியாது. அது ஒழிச்சுக்கிடும் போய். என்ன இந்த யானையை கொல்லணுன்னா சிலந்திக்கும் முடியாது. பாருங்கள், கடைசியில் ஒரு நாள் எப்படியும் இந்த யானை நமக்கு பெரிய தொந்தரவாக, இந்த பிறவியில் சாமிக்கு ஒன்றும் செய்ய விடாது போல அப்படின்னு சொல்லி யானைக்கு துதிக்கையில் ஏறிட்டு, துதிக்கையில் ஏறி குர்றன்னு உள்ளே போய் அங்கே குருத்து பக்கம் இருக்கும்ல, ஒரு கடி, அவ்வளோதான். நம்ம காதுக்குள்ளே சிற்றரம்பு தானே நம்ம நிசாரமாக நினைப்போம். கண்ணுக்கு கூட நல்லா தெரியாது சிற்றரம்பு. அது சில சமயம் காதுக்குள்ளே போய் நமக்கு வேலை வச்சோன்னா யானைக்கு காதில் குரண்டி போட்டு குத்துன போல இருக்கும். என்ன அப்படி தானே? அது கடிக்காண்டாம், போய் உள்ளே கொஞ்சம் பிரவேசமாக சுற்றிட்டு வந்தாலே போகிறோம். அப்படி இந்த யானைக்கு மூக்கில் போயிட்ட உடனே, அங்கே கடித்த உடனே யானைக்கு வேறு வழியே கிடையாது. அதுக்குள்ளே போட்டு எடுக்க கரண்டியோ அல்லது வேறு கைகளோ ஒன்றும் கிடையாது. இல்லை, அது என்ன அடித்து பார்த்து அது பெலாம் பிடிச்சிட்டு பிறகு துதிக்க தூக்கிகளை அடித்து உருண்டு விழுந்து தலைகளை விழுந்து யானை செத்து போயிடுச்சு. யானை செத்து அங்கே சளியும் எளிமா இல்லை இருக்கும். அது ரொம்ப இது பண்ணியிருக்கா. அந்த சிலந்தியும் செத்து போச்சு. போ, ரெண்டும் போச்சு. அப்படி யானையும் சிலந்தியும் கூட பகவானை தொண்டு செய்திருக்காங்க. அதனால் மற்ற மிருகங்களும் அந்த வாஞ்சையோடு பிறந்து அவைகளெல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்கிறன. மனிதர்கள் தான் நம்ம எவ்வளவு காரியங்களில் இருந்தாலும் இந்த உலக மயக்கத்தில் வேறு வழியில் போயிடுறாங்க. இந்த கஜேந்திரன் யானையும் அப்படி தொண்டு செய்து தினம் ஒரு மலர்படி பறைத்து இறைவனுடைய திருவடிக்கென்று ஒரு நாள் கூட தவறாது உத்தமமாக இறைவனுடைய திருவடியிலே, அந்த நாராயண பரம்பொருளின் திருவடியிலே சமர்ப்பிக்கும். அதுவும் அண்டலர்ந்த தாமரை பூ எடுத்து கொடுக்குமா? ஆமாம். அப்படி பறிக்கின்ற பொழுது ஒரு நாள் என்ன ஆயிட்டது, முதலே அதனுடைய காலை பிடித்து கொண்டது. காலை பிடித்து கொண்ட உடனே யானை கரையில் இழுக்கும். இந்த யானை கரையில் இழுக்கும், முதலை தண்ணீருக்குள் இழுக்கும். தண்ணீரோ பெரிய தடாகம். யானைக்கு கரையில் பலம், முதலைக்கு தண்ணீரில் பலம். இரண்டும் பெரிய போராட்டம். ஆனால் யானையினுடைய கையிலே பகவானுக்கு என்று பறித்த மலர் இருக்கிறது, புது மலர், அன்று அலர்ந்த தாமரை மலர். அது பகவானுக்கு என்று பறித்ததுனால அந்த கையை பயன்படுத்தி அந்த முதலைய காலிலிருந்து அப்படி சுருட்டி பிடிச்சி இழுத்து போடணும்னா அந்த கையை பயன்படுத்த முடியலையாம். எதனால்? பகவானுக்கென்று பறித்த மலர் வீணாய் போகுமே. அப்போ அவைகள்லாம் எவ்வளவு சிரமத்தை தாங்கி
அந்த பக்தி மார்க்கத்துக்கு இடையூறு வந்துடக்கூடாது. நம்ம போகிற வழியில் எதுவும் தடங்கள் வந்துடக்கூடாது. நமக்கு ஒரு சின்ன தடங்கள் வந்தாலும் தோள்பையை தூக்கி போட ஓட வேண்டியது, அவ்வளோதான் இல்லையா? ஆனால் அவங்க அப்படி இல்லை. உயிருக்கே ஆபத்து வந்தால் கூட அந்த கர்மத்துக்கு இடையூறு வரக்கூடாது என்று சொல்லி உடும்பு பிடியாக பிடிக்கும். அப்போந்தான் யானைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலம் குறைந்து வருகின்ற பொழுது, பகவானே உனக்கு தினந்தினமும் நான் சூட்டுகின்ற மலரை வைக்க முடியவில்லையே, இப்படி என்னுடைய அந்த பக்தி மார்க்கத்திற்கு இடையூறு வந்துவிட்டதே அந்த அந்த சாதனத்திற்கு என்று ஆதிமூலமே என்று அரற்றுகிறது. பலவாறாக பகவானை துதிக்கிறது. இந்த உலகத்தில் எங்களை போன்ற மிருகங்களுக்கும் மற்றும் பறவை இனங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் எல்லாவருக்கும் நீவிர்தானே கடவுள், நீவிர்தானே எங்களை காப்பாற்ற வேண்டும். நீவிர் அல்லாமல் யார் எங்களை காப்பாற்றுவார்கள்? நீவிர்தானே மூலப்பொருள், நீவிர்தானே ஆதி மூலம். எல்லா உயிர்களும் உம்மில் தோன்றுகின்றன, உம்மில் ஒடுங்குகின்றன, உம்மில் நிலை நிற்கின்றன. உம்மை தவிர கதி யாருக்கு உண்டு? அப்படியெல்லாம் அந்த கஜேந்திரன் வேண்டி பகவானை விரும்பி அழைத்த பொழுது, பகவான் வைகுந்தநாதன் அந்த பரம்பொருள் உடனடியாக கருடனில் ஏறி அதிசீக்கிரமாக நீ போய் கஜேந்திரனை காப்பாற்ற வேண்டும், கிளம்பு அப்படி சொன்னோடனே, அந்த கருடாழ்வார் எப்படிப்பட்டவர்? அவர் வாயு வேகம் மனோவேகத்தில் வருவார். வாயு வேகத்தை விட மனோவேகம் அதிகம், அப்படி வருவார். ஆனால் கூட கருடா, உன்னுடைய வேகம் போதாது, நில், என்னுடைய தோளில் நீ ஏறிக்கொள், நான் போகிறேன் அப்படி என்று சொல்லி வேகமாக வந்தாராம். வந்து அந்த கஜேந்திரன் அந்த பக்தனை அப்படியே முதலையோடு கரையில் தூக்கி போட்டு முதலையுடைய வாயை கிழித்து அந்த யானையை காப்பாற்றினார். அப்படி கஜேந்திரனுக்கு பக்தனுக்காக பரந்தாமன் சக்கராயுதத்தோடு அதிவேகத்திலே வந்து காப்பாற்றினார். கஜேந்திரனுக்கு மோட்சம், கதி மோட்சம் கிடைத்தது. அதுபோல அடியார்களுக்காக பரம்பொருள் அனைத்தும் செய்கிறார். இங்கு ஸ்ரீமகா பாகவதத்திலே அந்த திருப்பார்கடலை கடைந்த அந்த செய்தியை பார்த்தோம். திருப்பார்கடலை எதற்கு கடைந்தார்கள்? என்னம்மா? அந்த இந்திரன் அமுதம் பெறுவதற்காகவும், இந்திரனுடைய பொருட்கள் எல்லாம் கடலில் போய்விட்டது. ஏன் கடலில் போய்விட்டது? அந்த இந்திர பட்டணத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அந்த துர்வாசருடைய சாபத்தினால உன்னுடைய பொருளெல்லாம் அழிந்து போகட்டும், நீ கர்வத்தினால் அல்லவா திருமகளுடைய மாலையை யானையுடைய மத்தகத்தில் வைத்தாய் அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு திருப்பார்கடலிலிருந்தான் அதை எடுக்க வேண்டும். அதற்கு தேவர்களும் அசுரர்களும் முயற்சித்தார்கள். அமிர்தம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால் தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். பகவான் சொல்லிட்டார், நீங்கள் திருப்பார்கடலை கடையணும்னு சொன்னால் தேவர்கள் மட்டும் கடைஞ்சா போராது, அசுரர்களாகிய நீங்களும் சேர்ந்துக்கணும். அசுரர்களே, நீங்கள் பலம் பொருந்தியவர்கள் என்று நீங்கள் மட்டும் நினைத்தால் போராது, தேவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராதையா? அப்படி அல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இணக்கமாக அந்த காரியத்தை செய்தால் தான் உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படி என்று பகவான் முதலிலே சொல்லிவிட்டார். வேறு வழி இல்லாமல் இந்த தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். தலையை பிடிக்கிறது யார்? வாசுகிங்கிற பாம்பு தான் அதுக்கு கயிறு, கடைகிறதுக்கு மற்ற கடைகிறதுக்கு கயிறு கயிறு கயிறு. அப்போது அதனுடைய வால்பாகத்தை பிடிக்கிறது யார்? தலைப்பாகத்தை பிடிக்கிறது யார்? பகவான் மெல்ல போய் தலைப்பாகத்தில் தேவர்களை பிடிக்க சொன்னார். அசுரர்கள் விடுவாங்க, நாங்கள் வீரம் குறைஞ்சவங்களா, நாங்கள் தான் தலையை பிடிப்போம்.
அவருக்கு தெரியும் இந்த பாம்பு திடீர்னு கடிக்க வாங்க செய்தாலும் அசுரர்களோட போட்டோம் அப்படின்னு சொல்லி பிறகு இவங்க அப்போ கொடுத்துருங்க, தலைப்பக்கத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க விரும்பி கேட்டால் கொடுத்துருங்க, நீங்கள் வால் பக்கத்தை பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கடைஞ்சாங்க. அதுக்கு மந்திரமலை மத்து, மந்திரமலை மத்து. இப்போ தயிர் பானையும் நம்ம வீட்டில் காண முடியாது, மத்தையும் காண முடியாது. தயிர் கடைகிற ஆண்டாள் சொல்லுவாங்க, தயிர் கடைகின்ற பேரொலி எங்கும் கேட்கிறது, காலை பொழுதாகிவிட்டது, நாராயணன் திருவடியை தொழப்போக வேண்டாமா, சங்கம் ஒலித்து விட்டது, ஆட்சியர்கள் தயிர் கடைகின்ற பேரொலி வீடு வீடாக கேட்குதாம். அந்த எல்லோரும் காலையில் வேலை என்னது, தயிர் கடையே தான். பால்லாம் நிறைய இருக்கும், குடங்குடமாக இருக்கும். இப்போ 1 லிட்டர் பால் வாங்கினாலும் சின்ன பாலித்தீன் பையில் தருவோம் இல்லையா, அது பாலா என்னதுன்னு தெரியாது நமக்கு, ஏதோ வெள்ளையாக இருக்கும். அப்போது அப்படி அந்த மந்திரமலையை மத்தாக வைத்து கடைகிறார்கள். அப்படி நடுநாள் கடைகிறாங்க. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்களும். கடைந்தாலும் என்ன வருது, ஒன்றும் நடைபெற இல்லை. மந்திரமலை என்ன ஆயிட்டு, நழுவி போயிட்டு. மலை அந்த பூமியில் கடலில் அங்கே கீழே அதுக்கு ஒரு பிடிப்பு இல்லை. இப்போ சின்ன மத்து வச்சா நீங்கள் கை கணத்திலே உருட்டிகிட்டு இருப்பாங்க. இது அப்படி இல்லை, மந்திரமலை கீழே தான் இருக்கும். ஆமாம், அது இப்போ சரிஞ்சு ஆழ்ந்து போகுது, வேறு வழி இல்லை. பகவான் அப்பந்தான் கூர்ம அவதாரம். கூர்மை என்றால் என்ன, ஆமை வடிவத்தில் போய் முதுக கொடுத்தார். அவர் எவ்வளவு பலசாலியாக எவ்வளவு பெருசாக போயிருப்பாருன்னா, அந்த மந்திரமலை அவருக்கு மேலே உருளும்போது லேசாக சொரிஞ்சது போல இருந்தான், கொஞ்சம் சுகமாக இருந்து தான். புதுவில் யாரோ வருடி கொடுக்குறாங்க அப்படி இருந்து தான். என்ன அப்படி அந்த மந்திரமலையை தாங்கி கொடுத்தாரு, கடைஞ்சாங்க. அப்போ அதில் முதல்ல விஷம்தான் வந்தது. முதல்ல ஆளால விஷம், அது கடலில் இருந்து வந்த விஷம், இந்த பாம்பு வலி தாங்காமலை கக்கிய விஷம், இரண்டும் சேர்ந்துக்கிட்டு தான். அதனால் அதுக்கு ஆளால விஷம் சொல்லி. இந்த ஆளால விஷம் வந்தால் எல்லா பேரையும் இடையூறு செய்து இவங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, அசுரர்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கிட்ட யாரும் நிற்க முடியல. அது ஒரு கணம் நின்னாலே உடம்பெல்லாம் கரிஞ்சிடும். அது மாதிரி எல்லாம் எரிச்சுக்கிட்டே வருது. பூலோகம், சொர்க்கலோகம் எல்லா இடம் போகுது, பரவுது, விரியுது. பெரிய பூகம்ப மலை வெடித்து விரிஞ்சா எப்படி விரியும், அது மாதிரி வந்துட்டுருக்கு. அதனால் தேவர்களெல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவபெருமான் உமாதேவியை பார்த்தாரு. ஏழைகளை காப்பாற்றுவது பகவான் பொறுப்பு தானே, முழுமுதற் பரம்பொருள் பொறுப்பு தானே. அதனால் எடுத்துகிட்டு வானார். வரவங்களுக்கு அந்த வரலாறு ஆளால விஷத்தை எடுத்து சாப்பிட்டார். ஏதாவது ஆனால் யார் பொறுப்பு, அம்மா பொறுப்பு. அதனால தான் பார்த்துக்கிட்டாரு என்ன குடிக்கலாமான்னு சொல்லி. என்ன மருந்தை வாங்கிட்டு வந்தால் கூட சாப்பிடுங்க முந்தி நான் என்ன டேப்லெட் சாப்பிட போகிறேன், தண்ணி கொண்டு வா, தண்ணி குடிக்க போகிறேன். என்ன காரணம், பயம். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா காப்பாற்றுக்கு யார் வேணும், பக்கத்தில் ஆள் வேணும். அது மாதிரி இவர் குடித்தார். அது தொண்டைக்கு கீழே இறங்கிச்சோன்னா ஏதாவது ஆகிரவனிட்டு அம்மா சங்கை பிடிச்சிட்டாங்க. அம்மா என்ன செய்யிட்டாங்க, கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அப்போ அது அம்மாவுக்கு கருணையினால அது தொண்டையிலேருந்து என்ன செய்யலையாம், கீழே இறங்கலை. கீழே இறங்கிச்சோன்னா பிறகு அங்கே குடலுக்குள்ளே போச்சோன்னா எல்லாம் உறிஞ்சோம், எல்லாம் கஷ்டமாயிரும் இல்லையா. இப்போ அதனால் அவருக்கு கண்டம் என்ன ஆயிருக்குது, நீலகண்டன், கருத்து போச்சு நீலகண்டம். அதை விட்டு கீழே இறங்கல, கழுத்திலே நடத்திட்டார், நின்றுட்டுது. அப்படி பகவான் அந்த விடத்தை சாப்பிட்டார். பிறகு நிறைய உச்சசிரவஸ் குதிரை வந்தது. அதன் பிறகு பெரிய நவமணிகள் வந்தது. இப்படியெல்லாம் வந்து திருமகள் வந்தாங்க. திருமகள் நாராயணருடைய திரு மார்பிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அது மாதிரி வரும்போது கடைசியாக அமிர்தம் வந்தது. இந்த அமிர்தம்
இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்தது. அமிர்தம் வந்தவுடனே நான் முந்தி நீ முந்தின்னு சொல்லி யார் கைப்பற்றிக்கிடுவா? பெரிய பலசாலியும் மூர்க்க குணம் உள்ளவங்களும் இல்லையா, கொஞ்சம் வேண்டாத காரியம் செய்கிறவங்க தானே தாவி பிடிப்பாங்க. அசுரர் கையில் மாட்டிக்கிட்டு, அமுத குடம் யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டு? அசுரர்கள் கையில் மாட்டிக்கிட்டு. அப்போது தேவர்கள், எங்களுக்கு இப்படி அமிர்தம் வந்தது, எங்கள் கையில் கிடைக்கல, எல்லாம் முழுமையாக குடத்தையே அமுத குடத்தையே அசுரர்கள் பற்றிக்கிட்டாங்க என்று பகவான் திருமாலிடம் முறையிட்டார்கள். திருமால், சரி சரி நான் வந்து ஒழுங்காக பங்கு வச்சு தாரேன், நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மோகினி வேடம் எடுத்தார். மோகினி வேடம் எடுத்து அங்கே வந்த உடனே அசுரர்கள் இந்த இதை மறந்துட்டாங்க, அமுதத்தை மறந்துட்டாங்க, இதை சாப்பிடணுன்னு எண்ணம் இல்லை. அதனால் அந்த குடத்தை முதல்ல என்னட்ட தாங்க, அதுக்கும் பிறகு உள்ள விவகாரங்களை பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே குடத்தை அவர் வாங்கிட்டார். அதுக்கும் பிறகு சரி சரி நீங்கள் 2 பேருமே அது திருப்பார்கடலை கடைஞ்சிங்க, அதனால் நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு நானே பங்கு வச்சு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகினியினுடைய அந்த வடிவழகை பார்த்து அந்த அரக்கர்களும் அவர்கள் சம்மதித்து கொண்டார்கள். சரி நீங்கள் தந்தா போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இவர் முதல்ல தேவர்களையெல்லாம் இருத்தினார், தேவர்களுக்கெல்லாம் முதல்ல கொடுத்தாரு. அதில் 2 அசுரம் வந்து அங்கே இருந்துக்கிட்டான், ஒளிச்சு இருந்துக்கிட்டானா என்ன. அப்போ ஒரு அசுரம் வந்து அப்படி ஒளிச்சு சாப்பிட்ட உடனே இவர் பக்கத்தில் இருந்த நாரதர் ஒருத்தர் சொன்னார், அது மற்றவனாக்கும் ஆமாம் கூட்டத்தோர் ஆமாம் தேவர் கூட்டத்தில் வந்து உட்காந்துட்டான். இப்போ தேவர்களுக்கு தானே வழங்கிட்டு வராரு, எல்லாம் முதல்ல இப்போ கொடுத்தா யாரும் கொடுப்பா, யூனிஃபார்ம் போட்டவர்களுக்கு தானே கொண்டு போவா இல்லையா. சாமி ஒரு அருள் புரியாருன்னு பாட்ஜி யாரெல்லாம் குத்திருக்காவளோ அவங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லை, நல்லவர்களுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்போது அப்படி கொடுத்துட்டு வரும்போது கண்டோன்னா அந்த எந்த ஆப்பையை வச்சு வளம்பினாரோ அந்த ஆப்பையை வச்சு ஒரு வெட்டு போ. அது உண்டது பாதி, அவன் அதுக்குள்ளே படப்படா விழுங்கிட்டான். அவன் எம்படா கிடச்சிட்டு என்ன விழுங்கிட்டான். அப்போ உண்டது பாதி உண்ணாதது பாதியாட்டு 2 ஆகிட்டான். என்ன 2 ஆனா அவன் அமிர்தத்தை சாப்பிட்டதுனால சாவு இல்லை, சாகலை. அப்போ சரி நீ தேவக்கூட்டத்தில், அதான் ராகு கேது, என்ன ராகு கேது, அந்த நவக்கிரகங்களில் ராகு கேது அப்படி பங்கு வச்சு கொடுத்தாரு. பிறகு அந்த தேவர்கள் சாப்பிட்ட பிறகு என்னாச்சு, பானை காலியாச்சு. பகவான் செய்கிற வேலை எப்படி செய்வார், என்ன நல்லவர்களை காக்கல்ல வருவார், அதனால் ஆச்சுது. பிறகு அதை சமானானாங்க. இந்த இந்த அமிர்தம் கிடைக்கிறதுல ஒரு பெரிய தத்துவமும் தாற்பயமும் இருக்குது. அதை நம்ம இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்துடலாம். எப்படின்னு சொன்னால், இந்த திருப்பார்கடலை இல்லையா கடைஞ்சாங்க, இல்லவா கடைந்தார்கள். திருப்பார்கடல் அப்படி என்பது நம்முடைய மனசு, ஒவ்வொருவருடைய மனசும் தான் திருப்பார்கடல். திருப்பார்கடல் பார்க்கடல் என்று சொன்னதுனால அது எப்படி இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். பார்க்கடல் பால் வெள்ளையாக தானே இருக்கும், அதனால் பார்க்கடல் என்று சொன்னதுனால அது வெள்ளையாக இருக்கணும். அப்போ நம்முடைய மனசும் என்ன இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். அப்போ வெள்ளை உள்ளம் படைத்த பக்தர்கள் அந்த திருப்பார்கடல் என்று சொல்லுகின்ற மனதை கடைய வேண்டும். எதை வைத்து கடைய வேண்டும், நம்முடைய நல்ல எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் வைத்து தான் கடைய வேண்டும். இன்றைக்கு காலையில் எழுந்த பிறகு இரவில் தூங்க போவதற்கு முன்பு எத்தனை கெட்ட எண்ணம் வந்தது, எத்தனை நல்ல எண்ணம் வந்தது, தற்சோதனை. இன்றைக்கி கெட்ட எண்ணம் கூடுதலா நல்ல எண்ணம் கூடுதலா, நாளைக்கு அப்போ இந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் மாற்றணும், நல்ல எண்ணத்தை கூட்டணும், இப்படி சிந்திப்பாங்க இல்லையா. அதனால் அந்த நல்ல எண்ணத்தையும் கெட்ட எண்ணமும், நல்ல எண்ணம் தேவர்கள், கெட்ட எண்ணம் அசுரர்கள். அப்போ அது வச்சு தான் அவர்கள் அதை வச்சு தான் கடையணும் அந்த வெள்ளை மனசை. அடுத்தாற்போல் பாம்பு வாசி, அதுதான் நாம் விடக்கூடிய மூச்சுக்காற்று, பிராணவாயு. இந்த பிராணவாயுவில் நாம் இறைவனுடைய மந்திரத்தை அதில் கோர்க்கணும்.
இப்போ ராமா 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 அப்படி சொன்னால் அந்த மூச்சோட அது இயங்கிக்கிட்டே இருக்கணும். நல்ல நல்ல ஒரு ஒரு சாதனையாளராக வந்தாச்சுன்னா அது இந்த மூச்சுக்காற்றோடு இயங்கும், ரம்யமாகும். அப்போ மூச்சுக்காற்றுங்கிற அந்த பிராணன், உள்மூச்சு வெளிமூச்சுங்கிறது தான் இதில் உள்ள என்னது வாசுகிங்கிற வாசிங்கிற கயிறு, பாம்பு. அப்படி கடையும் போது என்ன வருமாம்? கொஞ்ச நாள் நான் இப்போ பாகவத சப்தாகம் கேட்டிருக்கேன், ஒரு வருஷம் நான் தொடர்ந்து பாகவதத்தை படிப்பேன், ராத்திரி ஒரு சாப்டர் படிச்சுக்கிட்டு தான் படுப்பேன், இப்படி ஒரு விரதம் வச்சு படிக்க ஆரம்பித்து முன்னேறி போனால் முதல்ல என்ன வெளியே வரும் நம்முடைய உடம்புல இருந்து? இது ஒரு பெரிய திருப்பார்கடலில் கடையுதுன்னு சொல்லி வச்சுக்கிடுங்க. என்ன வெளியே வரும்? கெட்டது. நம்முடைய உள்ளத்தில் இது நாள் வரை இத்தனை ஜென்மங்கள்லேயும் குடிகொண்டிருக்கிற, வெளியே போனி பல நாள் சமன்ஸு வாரண்டெல்லாம் அனுப்பின பிறகு போகாமல் வீட்டை காலி பண்ண மாட்டேன்னுக்கிட்டு இருக்கிறான். இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கான், காம குரோத லோபம் எல்லாம் இருக்கிறான். அவன் எல்லாம் என்ன செய்வான்? விஷமாக வெளியே வருவான். அது எங்கே தெருவிலையோ அடுத்தவங்கள்ட்ட கொட்டப்படாதான். அதை யார்கிட்ட சமர்ப்பிச்சிடணுமா? சிவபெருமான்கிட்ட, பகவான்கிட்ட சமர்ப்பிச்சிடணும். அவர் தான் அதை. வீட்டில் குப்பையெல்லாம் நான் கூட்டி தெருவில் நம்ம வீட்டு முன்னுக்கே போடக்கூடாது. எல்லோரும் வீட்டு முன்னுக்கு குப்பையை கூட்டி தெருவில் போட்டால் தெரு என்னத்துக்காகும்? அது போடக்கூடிய இடத்துல தானே போடணும். அது மாதிரி அவர் பகவான்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கும் பிறகு என்ன வரும்? நமக்கு வேண்டிய சம்பத்துக்கள்லாம் வரும். சம்பத்துக்களை விருப்பத்தோடு ஏற்று நம்ம என்ன செய்யக்கூடாது? எனக்கு கிடைச்சது எனக்கு மட்டும்தான் எண்ணி வாழக்கூடாது. அது சுயநலம் இல்லாமல் அதை பயன்படுத்தணும். அது எல்லோருக்கும் பயன்படும்படியாக இருக்கணும். அது தர்ம காரியமாக இருக்கணும். அதில் உள்ள லாப நஷ்டம்லாம் பகவானுக்கு. அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? மரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவில் சாப்பிடக்கூடிய அமிர்தம் நமக்கு கிடைக்கும். இதுதான் இதனுடைய தாற்பயம். இப்படி அந்த அமிர்தத்தை கடைந்து பகவான் பங்கிட்டு கொடுத்து தேவர்களெல்லாம் அருந்தினார்கள். அது மாதிரி நமக்கும் அதிவிரைவிலே நம்முடைய சகசிராதாரத்தில் இருந்து ஊறுகின்ற அந்த அமிர்த ரசம் ஒவ்வொரு சொட்டாக நம்முடைய உள்நாக்குக்கு மேலே இருக்கின்ற கபால துவாரம் திறந்து நமக்கு உணவாக ஆக வேண்டும். அந்த அமிர்தத்தை பருகி அப்படியே சிவானந்த அந்த வைகுந்தநாதருடைய நாராயண பரம்பருடைய அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் நம்ம திளைத்து இருக்கணும். அதற்கு எல்லாம் வல்ல பகவான் அருள் புரிய வேண்டும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. बोलो हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. श्री कृष्णार्पणम. सद्गुरुनाथ महाराज की. योगी राम सूरत कुमार जय